Hello friends, I am Prakash from TNBC Online Academy. So today இனிக்கும் இலக்கணம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா புறப்பொருள். புறப்பொருள் பற்றி பார்க்க போகிறோம். புறப்பொருள் எனப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருள்களை பற்றி கூறுவது. புறப்பொருள் எனப்படுவது வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய கல்வி, செல்வம், புகழ், வீரம் மற்றும் அரசியல். இதை பற்றி விளக்குவது தான் புறப்பொருள். புறம்னா வெளிப்புறம். கல்வி, செல்வம் இதெல்லாம் புறப்பொருளில் பற்றி விளக்கப்படுகின்றது. அகப்பொருள் பார்த்திங்கன்னா வாழ்வியல் எனில் புறப்பொருள் உலகியல் ஆகும். அகப்பொருள் என்பது நாம் தலைவன் தலைவி நம்ம குடும்பத்தில் வாழ்க்கைக்குரிய செயல்கள் என்னென்ன இதை பற்றி சொல்கிறது அகப்பொருள். ஆனால் புறப்பொருள் என்பது பார்த்திங்கன்னா உலகியல் ஆகும். உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையும் பற்றி விளக்குவது தான் புறப்பொருள். அதான் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்வி, செல்வம், புகழ், வீரம். வெளியில் நடக்கக்கூடியதை விளக்குவது புறப்பொருள். இது பார்த்திங்கன்னா புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது தான் புறத்திணை. இந்த புறத்திணை பார்த்திங்கன்னா வெற்றி முதலாக 12 வகைப்படும். வெற்றி முதல் கொண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா புறப்பொருள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. புறப்பொருள் 12 வகைப்படும். வெற்றி முதலாகனா வெற்றி தான் முதல்ல தொடங்கும். புறப்பொருள் எத்தனை வகைன்னு கேட்டால் 12 வகை. அது ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புறப்பொருளில் வெற்றி திணை. இதை திணைன்னு சொல்லுவாங்க. புறப்பொருள் 12 வகை திணைகள் என கூறுவார்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வெற்றி திணை. பகை நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகளுக்கு தீங்கு நேரக்கூடாது என கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்வது வெற்றி திணை. வெற்றி திணைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டில் போர் தொடுக்கும்போது அங்கு உள்ள ஆணிரை. ஆணிரைகள்னால் பசுக்கள். பசு தான் ஆணிரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணிரைலாம் பசுக்களை தன்னுடைய வீரர்களை அனுப்பி போர் புரிவதற்கு முன்னாக அங்குள்ள பசுக்கள்லாம் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா போர் புரியும் போது அதுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக. இதுதான் வெற்றி திணை. அப்படி போர் புரியும் போது பார்த்திங்கன்னா அவ்வீரர்கள் வெற்றி பூவை சூடி செல்வார்கள். அந்த நாட்டு வீரர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த நாட்டின் மீது படையெடுக்கும்போது வெற்றி பூன்னு ஒரு பூ இருக்குது. அந்த பூவை சூடிக்கிட்டு போவாங்க. இதுதான் வெற்றி திணை. பகைவர் நாட்டின் மீது போர் தொடுக்கும் முன் அந்த நாட்டில் உள்ள பசுக்களை கவர்ந்து தன் நாட்டிற்குள் வைத்து கொள்வது தான் வெற்றி திணை. அப்படி வெற்றி திணை போர் புரியும் போது அந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பூவை சூடி செல்வார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கரந்தை திணை. புறத்திணையில் இரண்டாவதாக பார்க்கக்கூடியது கரந்தை திணை. வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை கரந்தை பூவை சூடி சென்று மீட்பது கரந்தை திணை. வெற்றி திணைனா பகைவர் நாட்டின் மீது போர் தொடக்கும் முன் அந்த நாட்டில் உள்ள ஆணிரைகளை பார்த்திங்கன்னா மன்னர்கள் கவர்ந்து போயிடுவாங்க. அந்த தன் நாட்டிலிருந்து கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை அதாவது ஆணிரைகளை மீண்டும் பார்த்திங்கன்னா தன் நாட்டிற்கு கொண்டு வருவது தான் கரந்தை திணை. இவ்வாறு தன் ஆணிரைகளை கடந்து சென்ற மன்னர்களிடமிருந்து மீண்டும் ஆணிரையை மீட்கும்போது இந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா கரந்தை எனும் பூவை சூடி சென்று செல்வர். வெற்றி என்பது அடுத்தவர் நாட்டின் மீது படையெடுக்கும்போது அந்த நாட்டில் உள்ள கரந்தை அதாவது ஆணிரைகளை கொண்டு செல்வது. கரந்தை திணைனா தன் நாட்டிலிருந்து கொண்டு சென்ற பசுக்களை மீண்டும் எதிரி மன்னனிடமிருந்து கொண்டு வருவது தான் கரந்தை திணை.
ஸோ இப்படி போர் புரியும் போது கரந்தை திணையில் கரந்தை பூவை சூடி சென்று வீரர்கள் வந்து மீட்பாங்க. ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா புறத்திணையில் வஞ்சி திணை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றும் கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சி திணை. வஞ்சி திணைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணாசை, ஸோ பேராசை கொண்டு அடுத்த நாட்டின் மீது ஸோ அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும் என்ற நோக்கத்தோடு வஞ்சி பூவை சூடிக்கொண்டு செல்வது தான் வஞ்சி திணை. நான்காவது காஞ்சி திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சி திணை. ஸோ மண்ணாசை காரணமாக தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூ என்ற ஒரு பூ இருக்குது. ஸோ அந்த பூவை சூடிக்கொண்டு எதிர்த்து போரிடுதல் தான் காஞ்சி திணை. ஐந்தாவது நொச்சி திணை. பகை அரசனால் முற்றுகை இடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியே இருக்கும் பகை அரசனோடு நொச்சி பூவை சூடி போரிட்டு அம்மதியை காப்பது நொச்சி திணை. ஸோ நொச்சி திணைனா பகை நாட்டு அரசன் வந்து தன்னுடைய கோட்டையை வந்து முற்றுகையிடும்போது, ஸோ மதில்னா கோட்டை, ஸோ அந்த கோட்டையை காக்க வேண்டி அந்த மன்னன் என்ன பண்ணுவார்னா வெளியே வராமல் தன்னுடைய கோட்டைக்குள்ளே, அதாவது அரண்மனைக்குள்ளே இருந்துக்கிட்டு பகை அரசனோடு நொச்சி பூவை சூடிக்கொண்டு போரிடுவது தான் நொச்சி திணை. அடுத்து உழிஞை திணை. உழிஞை பூவை சூடி தன் வீரர்களுடன் மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைத்தல் உழிஞை திணை. நொச்சி திணைனா பகையரசன் முற்றுகையிட்ட தம் மதிலை உள்ளிருந்தே நொச்சி பூவை சூடி பாதுகாப்பது தான் நொச்சி திணை. ஸோ உழிஞை திணைனா உழிஞை பூவை சூடி தன் வீரர்களுடன் மாற்று அரசனுடைய கோட்டைக்குள் புகுந்து ஸோ அந்த கோட்டையை கைப்பற்றுதல் தான் உழிஞை திணை. ஸோ ஏழாவது புறப்பொருளில் பார்த்திங்கன்னா தும்பை திணை. பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தம் வீரர்களுடன் போரிடுவது தும்பை திணை. ஸோ இந்த வீரர்கள் பார்த்திங்கன்னா தும்பை பூவை சூடி போரிடுவார். ஸோ ரெண்டு நாட்டு மன்னர்களும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு, ஸோ அது வந்து நாட்டை கைப்பற்றணும் என்பது குறிக்கோள் இல்லை, ஸோ போரிடும்போது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய வீரர்களுடன் தும்பை பூவை சூடிக்கொண்டு போரிடுதல் தான் தும்பை திணை. ஸோ எட்டாவது பாருங்கள் வாகை திணை. வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூ சூடி மகிழ்வது வாகை திணை. ஸோ இரண்டு அரசர்களும் போரிடும்போது ஒரு அரசர் தான் வெற்றி பெறுவார். ஸோ அந்த வெற்றி பெற்ற மன்னன் வாகை திணை, ஸோ அது வந்து வாகை பூ என்பதை சூடிக்கொண்டு மகிழ்வது தான் வாகை திணை. ஸோ அடுத்து ஒன்பதாவது பாடான் திணை. ஸோ பாடுதற்குரிய தகுதியுடைய ஓர் ஆண்மகனின், ஸோ பாடுதற்குரியன போற்றுதற்குரிய தகுதியுடைய ஓர் ஆண்மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, ஸோ முதலியவற்றை போற்றி பாடுவது தான் பாடான் திணை. ஸோ இது பாடான் திணை பிரிக்கும்போது பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை பாடான் திணை. ஸோ அதாவது போற்றுதற்குரிய தகுதியுடைய ஆண்மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை, ஸோ முதலியவற்றை போற்றி பாடுவது தான் பாடான் திணை. ஸோ பத்தாவது திணை பார்த்திங்கன்னா புறப்பொருளில் பொதுவியல் துணை. வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றை அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. ஸோ 12 திணைகளில் பார்த்திங்கன்னா வெச்சி திணையிலிருந்து ஸோ 9வது திணையாகிய பாடான் வரை புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றை கூறப்படாதவற்றையும் கூறுவது தான் பொதுவியல் திணை. 11வது பார்த்திங்கன்னா கைக்கிளை திணை. ஸோ கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்பால் கூற்று, பெண்பால் கூற்று என இரு வகைப்படும். ஸோ கைக்கிளை என்பது ஒருதலையாக கொல்லப்படுகின்ற காமம்தான். ஸோ இது ஆண்பால் பெண்பால் இருவருக்குமே பொருந்தும். ஸோ 12வது பெருந்திணை. ஸோ பெருந்திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருந்தா காதல்.
கைக்கிளை என்பது ஒருதலை காதல் ஸோ அல்லது காமம்னு சொல்லுவாங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இரு வகைப்படும். ஸோ இந்த பெருந்திணையும் பெருந்தா காதல், ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இரு வகைப்படும். ஸோ இந்த புறத்திணை 12 ஞாபகம் வச்சுக்கிட்டு ஷார்ட்டாக ஒரு புறப்பொருள் வெண்பா மாலையில் ஒரு பாடல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பாருங்கள். வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கறந்தையாம். ஸோ வெச்சி நிறை கவர்தல்னால் மாட்டை வந்து கவர்ந்து செல்றுதல். ஸோ அதனை மீட்டல் வந்து கறந்தையாம். வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்காது எதிர் நின்றல் காஞ்சியாம். ஸோ வர்க்கார் மேற் செல்வதுனா பகைவர் நாட்டு மீது கோட்டையை கவருவதற்காக செல்வது வஞ்சி. உட்காது எதிர் நின்றல் காஞ்சி. ஸோ அவ்வாறு வரும் மன்னனை உள்ளே நுழைவிடாமல் தடுப்பது தான் காஞ்சி. எழில் காத்தல் நொச்சி அது வளைத்தல் ஆகும் உழிஞை. ஸோ அதிரப் பெறுவது தும்பையாம் போர்க்களத்து மிக்கார் செறிவென்றாது வாகையாம். ஸோ இந்த பாடலை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஸோ எந்தெந்த திணை என்னன்ற பொருள் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் புறத்திணைகள் 12 ஸோ மற்றும் புறத்திணைகள் என்னென்ன இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.